கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 மிஷனரிகள் கால்நடையாக சென்று பல கிராமங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்துவிட்டு ஒரு காட்டுப்பகுதி வழியாக நடந்து வந்தார்கள். அப்பொழுது திடீரென்று 4 பழங்குடியினர் கையில் ஆயுதங்களோடு அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களை பிடித்து தங்களுடைய கிராமத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். இவர்கள் நரமாமிசம் புசிப்பவர்களாக இருப்பார்கள் போல் இருக்கிறது. குறிப்பிட்ட இடத்திலே நாம் தப்பித்து விடுவோம் என்று ஒரு மலை இறக்கத்திலே இவர்கள் இறங்கும் போது 4 பேரும் அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடினார்கள். அந்த பழங்குடியினர் கையிலே ஆயுதம் வைத்திருந்தார்கள் என்று அவர்கள் பலசாலிகள் ஒன்றுமில்லை. எனவே இவர்கள் திடீரென்று ஓடினவுடனே இவர்களை பின்தொடர்ந்து பிடிக்க முடியாமல் அவர்கள் நின்று விட்டார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் இவர்களை தொடர்ந்து ஓடிக்கொண்டே வந்தான். 1-2 கிலோமீட்டர் தள்ளி சென்றவுடனே இவர்கள் திரும்பி பார்த்தால் அவன் சாலை ஓரமாக அருகில் இருந்த ஒரு 10 அடி பள்ளத்திலே தலைகீழாக விழுந்து கிடந்தான். கைகால்கள் முறிந்த நிலையில் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்து கிடந்தான். அவனை தூக்கி எடுத்து அவனுக்கு சிகிச்சைகள் செய்து கைகால்களில் கட்டுக்கள் போட்டு அவனை காப்பாற்றினார்கள். இரவு நெருங்கிவிட்டதால் அந்த இரவு முழுவதும் அங்கேயே இருந்து அவனுக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்தார்கள். கடைசியாக காலையிலே அவனால் நடக்க முடியவில்லை. இவனை தூக்கி கொண்டு போய் அவருடைய கிராமத்திலே விட்டுவிடலாம் என்று ஒருவர் ஆலோசனை சொன்னார். மற்றவர்களெல்லாம் என்ன மீண்டும் அந்த பாவியிடத்திலே போய் சிக்கிக் கொள்வதா, அவர்கள் நம்மை வெட்டி கொன்று விடுவார்கள், அங்கே போக சொல்லுகிறீர்கள், அவனால் முடிந்தால் நடந்து போய்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இவர், நான் மரித்தாலும் பரலோகத்துக்கு போவேன், ஆனால் ஒருவேளை அவர்கள் என்னை உயிரோடு வைத்து நன்றி செலுத்தினால் அவர்களோடு நட்புறவாய் பழகி அவர்களுக்கும் கிறிஸ்துவை சொல்லலாமே, கிறிஸ்து அவர்களுக்காகவும் மரித்தாரே, எனவே என்னுடைய உயிரை பணயம் வைத்து நான் இவனை கொண்டு போய் விட்டு வருகிறேன் என்று அவனை தூக்கி சுமந்து கொண்டு அவன் காட்டுகிற வழியெல்லாம் சென்று காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அவனுடைய கிராமத்திலே கொண்டு போய் விட்டார். இவரை கண்டதும் எல்லாரும் சூழ்ந்து கொண்டு, நமக்கு ஒரு நல்ல ஆள் கிடைத்து விட்டான், இவனை கொண்டு சாப்பிடலாம் என்று இவரை சுற்றி கும்மி அடித்தார்கள். ஆனால் இவர் காப்பாற்றி சுமந்து சென்று கொண்டிருந்த அந்த மனிதன் அவர்களெல்லாம் கும்பிட்டு அவரை நம்மில் ஒருவராக நாம் ஏற்றுக்கொள்வதுதான் சரியானது என்று சொன்னான். அப்படியே தங்களோடு சில நாட்கள் இருந்து விட்டு போகட்டும் என்று அனுமதித்தார்கள். இவர் அங்கே தங்கி அவருடைய பாஷைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு அவர்களுக்கு தெரியாத அநேக விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்க தோன்றினார். எனவே இன்னும் சில நாட்கள் இருக்க அனுமதித்தார்கள். முழுமையாய் அவர்கள் பாஷையை கற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு கர்த்தரை குறித்தும் உலகத்திலே வேறு மக்கள் எப்படி வசதியாக வாழ்கிறார்கள் என்பதை குறித்தும் அவர்கள் எல்லாம் கொடூரமானவர்கள் அல்ல, நண்பர்கள் தான் என்றும் அவர்களுக்கு சொன்னார். தன்னுடைய நண்பர்களை தொடர்பு கொண்டு அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராமத்துக்கு வரவழைத்து அவர்களுக்கு அநேக வெகுமதிகளை வழங்கி சந்தோஷப்படுத்தி அங்கேயே ஒரு பணித்தளத்தை அமைத்து அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். அவர்களுக்கு நல்ல தொழில்களை கற்றுக் கொடுத்தார். காலப்போக்கிலே அந்த பழங்குடியினரிடத்திலிருந்து மற்ற பழங்குடி குழுக்களுக்கும் சுவிசேஷம் பரவியது. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். 2 கொரிந்தியர் 5:15 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். மிஷனரிகளின் தியாகத்தினால்தான் தேசங்கள் கட்டப்பட்டு எழும்பி அநேக மக்களுக்கு நீதி கிடைத்தது, அநேகரை ரட்சிப்புக்கு எதுவாக வழிநடத்த முடிந்தது. அப்படிப்பட்ட மிஷனரிகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கென்று நாமும் ஏதாயிலும் செய்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.